ஹாய், வெல்கம் டு அன்புடன் ஜூஸ் சமையல். சிறுகிழங்கு எடுத்துக்கலாம். சிறுகிழங்கு இந்த மாதிரி பஞ்சு பையில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டால் தோலெல்லாம் போயிடும். வேக வச்சு தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கிழங்கை இப்போ கழுவி எடுத்துட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஒரு வடசட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சனே சோம்பு, ஒரு 2-3 பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை லைட்டாக வணக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் வணக்கிக்கலாம். இது எதுக்குன்னா அரைக்கிறதுக்கு. சிறுகிழங்கு உடம்புக்கு நல்லது, இருதயத்துக்கு நல்லது, இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இது கருணக்கிழங்கு வகையோடு சேர்ந்தது. இப்போ கொஞ்சமாக தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறேன். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. கொஞ்சம் குழம்பு அதிகமாக வைக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது ஆறட்ட அரைச்சிக்கலாம். இப்போ புளி ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் தாளிப்பு வடகம் போடுறேன். தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா கருவேப்பில், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அது வணங்கினதுக்கப்புறமா சிறுகிழங்கை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம தோல் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், தோல் எடுத்து கழுவி வச்சுருந்தா சிறுகிழங்கை போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. மசாலாவை நல்லா மிக்ஸியை கழுவி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அது கிழங்கு வேகணும். நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தோல் கிழங்கோடு சேர்த்து வரும். தோல் எடுக்கிறது ஈஸி தான். மூடி வச்சு நல்லா கொதிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. கிளறி விட்டு மறுபடியும் கிழங்கு வேகிற வரைக்கும் விட்டுறலாம். கிழங்கு பாதிக்கு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இது புளி தான் மெயினு. புளி சேர்த்திங்கன்னா தான் கொஞ்சம் அந்த கருணக்கிழங்கோட அரிப்பு இல்லாமல் இருக்கும். சிறுகிழங்கும் அது கருணக்கிழங்கு வகையை சேர்ந்தது தான். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கிழங்கு இப்போ வெந்துருச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிறுகிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிறுகிழங்கு பற்றி நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். டாக்டர் சிவராமன் சொல்லியிருப்பார். ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜூஸ்.